கடக ராசிக்காரர்களே, ஜூன் 2026 மாதம் உங்களுக்கு பல மாதங்களாக காத்திருந்த சில நல்ல மாற்றங்களை கொண்டு வரப்போகும் முக்கியமான காலமாக அமையலாம். கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த மன அழுத்தங்கள், குடும்ப பொறுப்புகள், பணம் பற்றிய கவலைகள் மற்றும் எதிர்காலம் குறித்த நிச்சயமின்மை ஆகியவை இந்த மாதத்தில் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். கடக ராசிக்காரர்கள் இயல்பாகவே உணர்வுபூர்வமானவர்கள். குடும்பத்தை முதலில் நினைப்பவர்கள். மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஆசைகளையே தள்ளி வைப்பவர்கள். ஆனால் இந்த குணம் சில நேரங்களில் உங்களை சோர்வடையச் செய்கிறது. இந்த ஜூன் மாதத்தில் ஒரு முக்கியமான உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். பிறரை கவனிப்பது போல உங்களையும் கவனிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. குரு பகவான் லாபஸ்தான பலத்தை கொடுப்பதால் நீண்ட நாட்களாக நின்றிருந்த சில காரியங்கள் நகர ஆரம்பிக்கும். சனி பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் மெதுவாக இருந்தாலும் நிலையான முன்னேற்றத்தை உருவாக்குவார். ராகுவின் தாக்கம் காரணமாக சில எதிர்பாராத வாய்ப்புகள் தொழில் மற்றும் சமூக வட்டாரத்தில் உருவாகலாம். வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். நீண்ட காலமாக உழைத்ததற்கான அங்கீகாரம் கிடைக்கலாம். சிலருக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பற்றிய தகவல்கள் வரலாம். புதிய பொறுப்புகள் கொடுக்கப்படலாம். முதலில் அது சவாலாக தோன்றினாலும் பின்னர் அதுவே உங்கள் வளர்ச்சிக்கான படிக்கட்டாக மாறும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் எதிர்பாராத வருமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். குறிப்பாக உணவு, கல்வி, மருத்துவம், கட்டுமானம், நிலம் மற்றும் சேவை துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணவரவு இந்த மாதத்தில் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு பழைய கடன்கள் திரும்ப கிடைக்கலாம். சிலருக்கு சேமிப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் குடும்ப தேவைகளுக்காகவும் வீட்டுச் செலவுகளுக்காகவும் அதிக பணம் செலவாகலாம். பணம் வந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் உருவாகும். வீட்டில் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்புகள் குறைய ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய காலம் இது. காதல் உறவில் இருப்பவர்களுக்கு உறவு மேலும் உறுதியாகும். ஆனால் பழைய விஷயங்களை மீண்டும் மீண்டும் பேசுவதால் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம். உடல் நலத்தில் செரிமானம், மார்பு பகுதி, தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. நேரத்துக்கு உணவு உண்பது மற்றும் போதுமான ஓய்வு எடுப்பது அவசியம். கடக ராசிக்காரர்களே, இந்த மாதத்தின் மிகப்பெரிய ரகசிய பலன் என்ன தெரியுமா? நீங்கள் நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு ஆசை இந்த மாதத்தில் நிறைவேறுவதற்கான முதல் அறிகுறி தோன்றப் போகிறது. அது வீடு வாங்கும் முயற்சியாக இருக்கலாம், வேலை தொடர்பான முன்னேற்றமாக இருக்கலாம், திருமண பேச்சாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம். முதலில் அது சிறிய மாற்றமாக தோன்றும். ஆனால் பின்னர் அதுவே உங்கள் வாழ்க்கையின் அடுத்த பெரிய அத்தியாயமாக மாறும். அதனால் இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு நல்ல செய்தியையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். முடிந்தால் அன்னதானம் செய்யுங்கள். அதனால் சந்திரன் மற்றும் குருவின் அருள் அதிகரித்து மன நிம்மதி, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் பணவரவு வளர்ச்சி கிடைக்கும். இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை கொடுக்கப் போகிறது. சில நேரங்களில் வாழ்க்கையை மாற்றும் பெரிய விஷயங்கள் திடீரென்று நடக்காது. சிறிய மாற்றங்களாக ஆரம்பித்து பின்னர் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அந்த ஆசீர்வாதத்தின் முதல் ஒளிக்கதிர் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையை தொட்டுச் செல்லப் போகிறது.